எதனால அடி பாவால போய் அம்மா போய் ஐயா வரணும் ஐயா ஐயா வராங்க மகாராணி யஜமானி குடும்ப ரகசியத்தை பேச போறோம். உங்களுக்குள்ள எவ்வளவு இருப்பா? 1000 ஒரு 500 கூட வாய் போடு வாயா நாரியா. ஜட்டி எடுக்கணும் 32 நாளா வாங்கிக்கிறாம்மா. ஆனா இன்னமும் எடுத்த பாடு இல்ல. காலில கூட விடாது அறக்கறான் என் தாவ. இல்ல சீட்டே கட்டல. குடு நீ. ஒரு மாசமா கேட்டுங்கறான். அதுக்கப்புறம் கூட ஒன்று சொல்றான், நான் மட்டுமா போடாதுக்கிறேன், இன்னொருத்த ஒன்றும் அப்படியே மாதிரி தான் வாங்காதாங்கிறான். எவனா வாங்காத போறான், நீயா வாங்காதுக்கிறான். எவங்கிறான் எங்க போறான்னு வரதான் பாத்துக்கிற வேலையா உனக்கு? இல்ல இந்த இடத்துல இல்ல, வேலை கிடையாது. ஓ அரவள்ளி கூடி ஆசை எனக்கு லீவ் விட்டுக்கிறீங்க. அப்ப எனக்கு ஆமாண்டா ஒரு வாரம் லீவ். அரவள்ளி ஒரு வாரத்துக்கு லீவா 7 நாளைக்கு லீவா? ஏண்டா என்ன ஒரு வாரம் மண்டல ஒன்றுதான், 7 நாட்கள் வந்தா ஒண்ணுதான். ஏமா நான் படிக்க தெரியாத ஆளுமா, எதனா ஒன்னா கொடுங்க. ஒரு வாரம் லீவ் விட உனக்கு. ஒரு நாள் எத்தனை நாள் போ அரவள்ளி. ஆமா ஒரு வாரத்துக்கு சம்பளம் எப்படியா? லீவ் விட்டீங்க, சம்பளம் லீவ் கொடுத்து சம்பளம் கொடுப்பாங்களா? என்ன அப்ப சம்பளத்தை புடிச்சுன்னு கொடுப்பீங்க? ஆமா. அப்ப நான் டியூட்டில ஜாயின்
ஆரவள்ளி ஒரு வாரத்துக்கு சாப்பாடு எப்படிம்மா? ஆயிரம் அடிச்சு போடுவேன். ஏண்டா ஒரு வாரத்துக்கு சாப்பாடு ஒரு வாரத்துக்கு உனக்கு லீவு சம்பளம் போட்டு சாப்பாடு போடுவாங்களா? ஏன் நான் லீவ் எடுத்தா எங்க வீட்டு போய் சாப்பிடணும். உங்க வேலைக்கு நீங்க லீவ் ஊதிங்கன்னா எங்க வீட்டு போய் சாப்பிடணுமா? அப்ப நான் டியூட்டில ஆரவள்ளி நான் எங்க படுக்கிறது? நான் எங்க படுக்கிறேன்றேன். ஏன் ஒரு நாள் லீவ் விட்டா கூட வீட்டுக்கு போய் படுக்க மாட்டீங்க? அவங்க பெட்ரூம்ல தான் படுத்துக்க. வீட்டுக்குலாம் போறது இல்ல. ஆமா போறான், சிதம்பரம் போறான், சீர்காழி போறான். எடுத்து போய் துட்டு வயசிட்டு வந்து துட்டு கட்டுங்கிறான். சம்பாதி வரேன்னா ஆக்கணி முடிச்சுட்டு வரேன்னா ஒரு பொண்டாடி பிடிக்கிறது கொடுக்கணும். என்னன்னா போட்டு கையில குடிச்சு ஓடிச்சுட்டு வரேன். டேய் தலையை நெருக்கி விடுவேன் அம்மா. அந்த பக்கமா தலை கட்டாத போட விட. அங்க படுத்துக்க மனமா இருக்க, எந்த பேய் பிசாசம் வராது. கக்கு சுருக மாட்டேன். சிவ பூஜையில கரடி நோஞ்சி மாதிரி நோஞ்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரக்கூடாது. நீங்க அழைத்தவர்களை சொல்லி தங்கச்சி தேடுற தங்கச்சி காணுவாங்க. அதனால அவசரமா ஓடி இங்க பார்த்து எனக்கு முன்னாடி வந்துட்டு ஆரவள்ளி ஆமா தங்கச்சி என்ன அவசரமாக அழைத்த? ஏதோ ஒரு ஆனந்தமான செய்தி வைத்து போகிறேன் என்று என்னிடத்தில் உரைக்கவில்லை. உன்னிடத்தில் உரைத்தாரா? ரகசியமா ஆனந்தமான செய்தி சொல்லல. அங்கேயும் சொல்லல. என்ன அழைத்தீர்கள்? என் தங்கை உங்கள் மனைவி அழைத்தீர்களா? மனைவி வந்த அந்த ரகசியத்தை சொல்றேன்னு சொன்னேன். இப்போ சொல்ல மாட்டேன். இப்போ சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அப்ப யார் வந்ததை சொல்லுவீங்க? எப்ப சொல்ல போறேன்? எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகள், ஒன்பத்த மகள் ஆனந்தி. என் மக வரணும். என்னுடைய மகள் வந்தால் அந்த உண்மையை ரகசியத்தை அப்ப சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி நாங்க வர வச்சிடறோம். புறப்படுங்க.
சொல்லுங்க